ஹே, திஸ் இஸ் ஜோஹரி ஹனீஃபா. ஒன்றுமில்லை, சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதான். நீங்கள் பாரு, லைஃப்பில் எல்லாரையுமே நீ திருப்திப்படுத்த இயலாது. அதுபோல் உன்னை எல்லாரும் ரசிக்கணும் அல்லது உன்னை எல்லாரும் விரும்பணும் என்று நீ நினைக்கவும் இயலாது. அப்படி நீ நினைக்கவும் கூடாது. அப்படி நினைக்கிறது மிச்சம் பிள்ளையான விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றில் நாட்டம் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொன்றில் விருப்பம் இருக்கும். அது அவங்களோட இஷ்டம். அதில் நம்ம தலையிடவும் இயலாது. தலையிடுறதும் பிள்ளையான விஷயம். உனக்கு பிடிச்சவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கும் அது பிடிக்குமென்று நீ நினைக்கக்கூடாது. ரசனைங்கிற ஒன்றி அதான் ஒவ்வொரு மனுஷனையும் தனித்துவமாக காட்டுறோண்டு. ஒவ்வொரு மனுஷனுக்கான யுனிக்கான விஷயம்தான் அது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ரசனை இருக்கும். எனக்கு ஒரு மாதிரியான ரசனை இருக்கும், உனக்கு ஒரு மாதிரியான ரசனை இருக்கும். உன்னை டிஃப்ரெண்ட்டாக காட்டுறது அந்த ரசனைங்கிறது தான். இது உன்னோட ரசனை, அது அவங்களோட ரசனை. ரசனை விருப்பம் ரெண்டையும் போட்டு ஒன்று குழப்பிக்காத. இன்னொன்று முக்கியமான விஷயம், சில பர்சனுக்கு இறைவன் சில திறமைகளை இயற்கையாகவே கொடுத்திருப்பான். அந்த விஷயங்கள் அவங்க ரசித்து செய்யும்போது அந்த விஷயங்கள் இன்னும் அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். அது ஃபோட்டோகிராஃபியாக இருக்கலாம், ரைட்டிங்ஸாக இருக்கலாம், ஸோ வேறு என்ன சரி ஆர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். அந்த விஷயங்கள் அவங்க செய்யும்போது இன்னும் அழகாக இருக்கும். அந்த விஷயங்களை நம்ம செய்ய இயலாதா, ஏன் அவங்களோட பெட்டராக நம்ம செய்யலாம்னு நம்ம ட்ரை பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகாமல் ஏன் நம்ம மன உளைச்சலுக்கு ஆளாகணும்? அவங்க செய்கிற நேரம் அது அழகாக இருந்தால் அதை ரசிச்சுட்டு நம்ம அப்படியே போயிடணும். உன்னை நீயா மட்டுமே பாரு. எல்லாத்தையும் போட்டு குழப்பி அடிச்சிக்காம, எல்லாரையும் போட்டு ஒன்றில் குழப்பி அடிச்சிக்காம உன்னை நீயா மட்டுமே பாரு. உனக்கு எது பிடிச்சிருக்கோ, உனக்கு எது சரின்னு படுதோ, அது சரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த சொசைட்டி மயிரெல்லாம் பார்க்காம நீ அதை செய். தைரியத்தோட செய். நீ இந்த ரோஷம் இல்லாத சொசைட்டியோட இருக்கிறத விட நம்ம கொஞ்சம் ரோஷத்தோடையும் மானத்தோடையும் இருக்கிறது இல்லை, தப்பே இல்லை. இன்னும் ஒன்றை புரிஞ்சுக்க, நீ நேசிக்கிற பர்சனுக்கு உனக்குரிய அதே டேஸ்ட், அதே ரசனைகள் தான் அவங்களுக்கும் இருக்கணுமென்று இல்லை. அவங்களுக்கு உன்னை விட வேறு மாதிரி ரசனைகள், வேறு விருப்பங்கள் இருக்கலாம். நேசிக்கிற உள்ளங்களுக்கு ஒரே வகையான ரசனை, ஒரே வகையான விருப்பங்கள் தான் இருக்கணுமெண்டே இல்லை. இருவரும் முற்றிலும் வேறான ரசனைகள், முற்றிலும் வேறான விருப்பங்களோடு இருக்கலாம். நேசித்தலுக்கு முக்கியமான ஒரே ஒரு பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இரு உள்ளங்கள் நேசிக்கணும்னு சொன்னால் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் மேட்டர். இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் அப்படி தான் நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் 1000 பிரச்சனைகள் எல்லாம் வந்தாலும் அண்டர்ஸ்டாண்டிங் என்கிற ஒரு மேட்டர் இருக்குமென்னு சொன்னால் அந்த ரிலேஷன்ஷிப் பில்டாகி போய்கொண்டே இருக்கும். எங்கே அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆகுதோ அந்த ரிலேஷன்ஷிப் டவுன் ஆகிறதுக்குரிய சான்சஸ் நிறைய இருக்கிறது. அடுத்து முக்கியமான விஷயம், எல்லாரையும் போல் நீ இருக்கணும்னு சொல்லி நீ நினைக்காத. நீ கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கலாம், அதில் தப்பே இல்லை. உன்னை நீயா மட்டுமே காட்டு. எந்தவித அப்பழுக்கு இல்லாமல் இயற்கையாக இயல்பாகவே நீயாயிரி. கடைசியாக ஒன்று சொல்கிறேன், நீ இயல்பாக இருக்கிறது தான் உனக்கு அழகு.